மனிதனை உருவாக்குவதும் அதை அழிப்பதும் இந்த மிகப்பெரிய ஜோதிட நுட்பம் உள்ள ஒரு விஷயம்தான் இந்த கால சர்ப்ப தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்துல அதாவது நல்ல உச்சத்துல இருக்கவங்க திரும்பி கீழே வர்றதும், கீழே இருக்கவங்க மிகப்பெரிய உச்சத்தை அடையிறதும் அதுக்கு காரணமான ஒரு கிரகம் என்றால் இந்த ராகு கேதுக்கள் தான். ராகு என்றால் கர்மாவை உருவாக்கக்கூடியவர், அதாவது மனிதருக்குள்ள ஆசையை தூண்டுபவர் என்ற அர்த்தம். அதனால அவங்க கண்டிப்பா இந்த ராகு இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்மாண்டத்தை நோக்கி நகரக்கூடியவர்கள். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த ராகு. அதே மாதிரி கேது என்றால் அந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் விட்டு விட்டு சிறுமையாக செல்வது, அதாவது துறவு வரைக்கும் செல்லக்கூடியது. இப்படி இரண்டு விதமாக இந்த ராகு கேதுக்கள் இருக்கு. அந்த ராகு கேதுக்களால் ஏற்படும் கால சர்ப்ப தோஷம், அதாவது அதுல 6 வகையா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் முதல் 2 வகையை நம்ம நம்ம போன பதிவுல பார்த்துருக்கோம். அதோட லிங்க் நம்ம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே இருக்கும், லிங்க் இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்துல, அதில் பார்த்துக்கிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாசுகி கால சர்ப்ப தோஷம். இது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 3ஆம் இடம், அதாவது சகோதர ஸ்தானத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ, அதே மாதிரி 9ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் இந்த மாதிரி வாசுகி கால சர்ப்ப தோஷம்னு வரும். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு சகோதர சகோதரிகளோட கண்டிப்பாக அவங்க கிட்ட உங்க நல்ல உறவுகள் இருக்காது. உங்களுக்கு எந்த விதத்திலுமே சகோதர சகோதரினால உதவிகள் கிடைக்காது. அதே மாதிரி உங்க அமைப்பு மூலியமா அவங்க உச்சத்துல இருப்பாங்க, பட் ஆனா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, உதவியும் கிடைக்காது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியதுனாலையும் இந்த ராகு கேதுக்கள் இருந்தாலும் உங்களுக்கு தகப்பனார் மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு உதவியோ இல்லை நன்மையோ கண்டிப்பா கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு திருமண தடை, பொருளாதார தடையெல்லாம் ஏற்படுத்தும். அப்படியே இல்லைனாலும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா கூட சில காலம் நல்லா இருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய நிலைமைக்கே வர மாதிரி ஆயிரும். இதெல்லாம் நீங்கிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருப்பாம்பரம் சென்று வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயில் அருகே இருக்கக்கூடிய திருவலப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் உள்ள வாசுகி நாகம் வழிபட்ட அந்த ஸ்தலத்தை சென்று வழிபட்டால் உங்களுக்கு வெற்றி